மழை காலம் வந்துட்டாலே வீட்ல மாத்தி மாத்தி யாருக்காவது சளி இருமல் வந்துகிட்டே இருக்குங்க. பெரியவங்க வீட்ல இருந்தா நண்டு வாங்கி ரசம் சூப்பு இல்ல குழம்பு வச்சு கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா நண்டு உடல் சூட்டை கூட்டக்கூடிய ஒரு உணவு. அதுவும் இது நெஞ்சு சளியை கூட கரைச்சி விட்டுடும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நண்டு உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க. பல பேருக்கு நண்டு சாப்பிட பிடிக்கும், சாப்பிடலான்னு எண்ணம் இருக்கும், ஆனா சமைக்க யோசிப்பாங்க. காரணம், நண்டு எப்படி பார்த்து வாங்கணும், சுத்தப்படுத்தணும்னு தெரியாது. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இந்த 5 விஷயத்த கவனிச்சா நல்ல ஃப்ரெஷ்ஷான நண்டா ஈஸியா பார்த்து வாங்கலாம். முதல்ல நண்டு உடல் அமைப்பு. புது நண்டு உடம்பு பளபளப்பாகவும் தோல் ஈரப்பதத்தோடையும் இருக்கும். பின்பகுதி நல்லா வெள்ளையா இருக்கும். பழைய நண்டா இருந்தா கொஞ்சம் கருத்து இருக்கும். கண்ணு தெளிவா கருப்பு நிறத்துல பளபளப்பா இருக்கணும். 2வது, ஆண் நண்டா பெண் நண்டான்னு பார்க்கணும். ஆண் நண்டு பின்பகுதியில தொப்புள்னு சொல்லக்கூடிய இது அகலம் கம்மியா முக்கோண வடிவத்துல இருக்கும். ஆண் நண்டு கொடுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். சதப்பகுதி அதிகமாகவும் மென்மையாகவும் இருக்கும். பெண் நண்டு பின்பகுதியில தொப்புள்னு சொல்லக்கூடிய இது அகலமா வட்ட வடிவத்துல இருக்கும். சில நேரங்கள்ல இந்த மாதிரி முட்டையோட இருக்கும். பெண் நண்டு கொஞ்சம் சின்னதா இருக்கும், அதனால சதப்பகுதி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா முட்டை இருந்தா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மொத்தத்துல ஆண் நண்டுல சதை கொஞ்சம் அதிகமா இருக்கும். வறுவல், லாலிபாப் இந்த மாதிரி பண்றதுக்கு இதை வாங்கலாம். பெண் நண்டு சதை கம்மியா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுவும் முட்டையோட கிடைச்சா இன்னும் சூப்பர். சூப்பு, ரசம், குழம்பு வைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கலாம். 3வது, வாசனை. இயற்கையான கடல் வாசனை இருந்தா நல்லது. வேற மாதிரி வாசனை வந்தா தவிர்க்கிறது நல்லது. 4வது, சதையோட தன்மை. நண்டு அழுத்தி பார்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நண்டா வாங்கினா நல்லா டேஸ்டா சதை பகுதி அதிகமா இருக்கும். 5வது, உயிரோட உள்ள நண்டு. உயிரோட இருக்கிற நண்டு கிடைச்சா அதுதான் பெஸ்ட். ஆனா நண்டு பாக்குறதுக்கு சுறுசுறுப்பா இருக்கணும். உயிரோட இருந்து பெருசா நகராம இருந்தா அதையும் வாங்கக்கூடாது. உயிரோட நண்டை வாங்கினீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல ஒரு 2 மணி நேரம் வச்சு அது நகர்றது நின்னதுக்கு பிறகு அப்புறமா சுத்தப்படுத்த எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீராவில ஒரு 10 நிமிஷம் வச்சு அது நகரது நின்ன பிறகு சுத்தப்படுத்தலாம். இப்போ உங்க எல்லாருக்கும் நண்டை எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த நண்டை வாங்கினாலும் இப்படி பார்த்து வாங்கினா உங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க. அடுத்த பகுதியில நண்டை எப்படி கிளீன் பண்றதுன்னு தெளிவா பார்க்கலாம். மகிழ்ச்சியுடன், நன்றி.